முதல்ல வந்து கவிதை பிழை 1 கவிதை பிழை 2 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புல முதல் பருவம் இயல் 1 உரைநடை உலகம். வளர்தமிழ். வளர்தமிழ் தமிழ் மொழி வந்து மூத்த மொழி, மிகவும் இனிமையானது, பழமை வாய்ந்தது, மிகவும் தொன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை பற்றி நம்ம படிக்கும் பொழுதே எவ்வளவுலாம் வந்து இனிமையான சொற்கள்லாம் இருக்கு, புதிய புதிய சொற்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது அப்படின்னா மொழி அப்படின்றது தான். இந்த மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிந்து கொள்ளவும் உதவுகிறது. அப்படிப்பட்ட இந்த மொழி வந்து உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த மொழிகள்ல சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் பெற்று இன்றைக்கும் காணப்படுது. சில மொழிகளுக்கு வந்து பேச்சு வடிவம் இருக்கும், எழுத்து வடிவம் கிடையாது, எழுத்து வடிவம் இருக்கும், பேச்சு வடிவம் கிடையாது. அப்படிப்பட்ட மொழிகள்ல நம்மளுடைய தமிழ் மொழி பேச்சு மொழியும் உண்டு, எழுத்து மொழியும் உண்டு. இந்த மொழியை பற்றி அடுத்ததான் நம்மளுக்கு தமிழ்ல கிடைத்த முதல் நூல் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழ் இலக்கணம் 5 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது வந்து தமிழ் இலக்கணங்கள்ல இருக்கக்கூடியது. இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியை பத்தி ஒவ்வொன்றும் தனித்தனியா விரிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல நம்மளுடைய மூத்த மொழியான செம்மொழியை பற்றி, செம்மொழியான தமிழ் மொழியை பற்றி. இதை வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து நம்மளுடைய தாய் தமிழுக்கு மிகவும் பொருந்துவதாக அமைந்துள்ளது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் பாரதியார் அழகாக தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். அவர் சொன்னதுதான், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து நம்மளுடைய தாய் தமிழுக்கும் பொருந்துவதாக உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா எளிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எளிய மொழி. எளிய மொழினா என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மிகவும் தொன்மையான மொழி. தொன்மையான மொழியில வந்து நம்மளுக்கு கிடைத்த இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அடுத்ததான் பார்க்க போறது எளிய மொழி, இனிமையான மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி வந்து பேசவும் படிக்கவும் மிகவும் எளிதாகவும் இருக்கும். பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் மிகவும் எளிதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மொழி வந்து உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை அப்படின்னே சொல்லலாம். அதாவது உயிர்மை எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை வைத்து, நம்மளுடைய ஒலிப்பு முறைகளை வைத்து, அதை சொல்றாங்க, உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிர்மை எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை, இந்த ஒலிப்பு முறைகளை நாம் அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக நம்மால் என்ன பண்ண முடியும்? ஒலிக்க இயலும், சொல்வதற்கு எளிதாக இருக்கும். எழுத்துக்களை நம்ம கூட்டி ஒலித்தாலோ ரெண்டாக கூட்டி ஒலித்தாலோ தமிழ் படித்தல் என்பது மிகவும் இயல்பாக நிகழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா கூட்டல் நூ கூட்டல் தூ, அமுது அப்படின்னு நம்ம உச்சரிப்ப சொல்லலாம். தமிழ் மொழியை எழுதுவதும் எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்பதான் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, ஏ, ஔ, ங. இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா த, யா, ழ. இவை இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எளிய மொழியை பார்த்தோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா
இல்லைங்களா? வலஞ்சொலி இடஞ்சொலி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்ததா சீர்மை மொழி. இந்த சீர்மை மொழியில வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. உயர்திணை அக்ரிணை. அதெல்லாம் உயர்திணை அக்ரிணை, அதாவது உயிருள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உயர்வாக உயர்திணை அப்படின்னும், உயிரற்ற பொருட்களை வந்து உயிரற்ற பொருட்களையும் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் அக்ரிணையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உயர்திணை அக்ரிணை, அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை, அதுதான் அக்ரிணை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாகக்காய், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டா பாகக்காய். பாகக்காய் எப்படி இருக்கும்? பாகக்காய் என்ன தன்மை உடையது? கசப்பு தன்மை உடையது. பாகக்காய் வந்து கசப்பு சுவை உடையது, அதாவது கசப்பு தன்மை உடையது. பாகக்காய் கசப்பு உடையவை, கசப்பு சுவை உடையவை. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினார்கள். இவ்வாறு பெயரிடுவதிலையும் நம்மளுடைய மொழிக்கு சீர்மை மிக்கது என்ன மொழி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னே சொல்லலாம். பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம்மளுடைய தமிழ் மொழி. வளமை மொழி. தமிழ் வளமை மிக்க மொழி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படிங்கிறது தொல்காப்பியம் வந்து மிக பழமையான இலக்கண நூல். அது மட்டும் இல்லாம நன்னூல், இந்த நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் நிகழ்ந்ததுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களையும் கொண்டது. அது மட்டுமல்லாமல் திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள், அறத்தை கூறக்கூடிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது நம்மளுடைய தமிழ் மொழி. அது மட்டுமா, காப்பியங்களையும் கொண்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கண இலக்கியம் இரண்டு வளங்களும் நிறைந்ததுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி வந்து சொல் வளம் மிக்கது. தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளில் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு. ஒவ்வொரு நிலைக்குமே வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில பெயர் சூட்டியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சான்றாக பூவினுடைய 7 நிலைகளுக்குமே அவை தோன்றுவதிலிருந்து அவை வந்து மலர்வதிலிருந்து கீழே விழுவது வரைக்கும் அதற்கு பெயர் சூட்டியிருக்காங்க. அதை எப்பவுமே இப்ப பார்க்கலாம். தனித்தமிழ் பெயர்கள் பாருங்க. செம்மல் ஃபர்ஸ்ட் முதல்ல பாத்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். முதல்ல அரும்பு, அடுத்ததான் மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இவை ஒவ்வொன்று என்ன? இவை ஒவ்வொன்று என்னது? பூவினுடைய 7 நிலைகள்ல முதல் நிலை வந்து அரும்புன்னு சொல்றோம், இரண்டாம் நிலை வந்து மொட்டுன்னு சொல்றோம், மூன்றாம் நிலை வந்து முகைன்னு சொல்றோம், நான்காம் நிலை வந்து மலர் அப்படின்னு சொல்றோம், ஐந்தாம் நிலை அலர், ஆறாம் நிலை வி, ஏழாம் நிலை செம்மல். ஸோ நம்மளுடைய தமிழுக்கு தான் பார்த்தோம்னா வளர்மொழி. இந்த வளர்மொழி அப்படின்றதுல பார்க்கும்போது தமிழுக்கு என்ன ஒண்ணுன்னா முத்தமிழ் அப்படின்ற பெயரும் உண்டு. முத்தமிழ்னா என்ன? இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ் அதாவது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது இயல்தமிழ். இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது இசைத்தமிழ். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வெளிப்படுவது நாடகத்தமிழ். இப்படி முத்தமிழாகவும் சிறக்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ் மொழி வந்து காலந்தோறும் ஒவ்வொரு எந்த காலங்களாக இருந்தாலும் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்களை பெற்று விளங்குது. எப்படிப்பட்ட இலக்கிய வடிவங்கள்? புதிதாக உருவாகக்கூடிய இலக்கிய வடிவங்கள் செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, அது மட்டும் இல்லாம துளிப்பா போன்ற கவிதை, தமிழ் கவிதை வடிவங்களாகவும் நம்மளுக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அது மட்டுமா, கட்டுரை, புதினம், சிறுகதை இது போன்ற உரைநடை வடிவங்களாகவும் மாறிக்கொண்டு வருகின்றது. தற்போது இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப
அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் தன்னை பெருமூற்றிக் கொண்டு வருகிறது நம்மளுடைய தமிழ் மொழி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் இப்போ புதுமொழி. புதுமொழினா என்ன? சொன்னோம் இல்லையா, அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதுன்னு. புதுமை மொழியில இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்ல புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகிறது. எப்படிப்பட்டது? இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு நம்ம சான்றாக கூறலாம். இந்த சமூக ஊடகங்களான இந்த இப்ப இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல செய்தித்தாள், அடுத்த வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் நம்மளுடைய பயன்பாட்டு மொழியான தமிழ் மொழி பயன்படத்தக்க மொழியாக விளங்குது அப்படின்னே சொல்லலாம். அறிவியல் தொழில்நுட்ப மொழி என்பது உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உண்டு. அப்படி எழுத்து வடிவம் பெறாத பல மொழிகள்ல இந்நிலையில தமிழ் வரி வடிவ, அதாவது வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலோ பயன்படுத்த தக்கவையாக இருக்கு. வரி வடிவம் அதாவது பார்த்தோம்னா, வரி வடிவம்னா சுவர் ஓவியங்கள்ல கல்வெட்டுக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த எழுத்துக்களினுடைய அமைப்பு அதுதான் நம்ம வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துக்கள் அந்த வடிவ அமைப்பை தான் வரி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இது தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த தக்கவையாக இருக்கு. எல்லா தொழில்நுட்பங்களும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்முடைய தமிழ் மொழியானது சிறந்து விளங்குது அப்படின்றத சொல்றாங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அது தமிழ் எண்களினுடைய அமைப்பில தான் வடிவமைக்கப்படணும் அப்படின்றாங்க. அப்படி தொல்காப்பியம், நன்னூல் இது போன்ற நம்மளுடைய படிப்பதற்கு ஏற்ற மாதிரியாக இந்த நூல்களை நம்ம வடிவமைக்கலாம். கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமாக இந்த வடிவத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழியை எப்படி தமிழ் எண்கள் அமைப்புகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒன்று இரண்டு மூன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறத நம்மளுக்கு தமிழ் எண்களை எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறது. எப்படின்னா, சாப்பிட்ட உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லணும். அதாவது கடுகு உளுந்து எடுத்து நனைச்சு சுவைச்சு ருசிச்சு சாப்பிடு என்று அம்மா கூறினார் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும்.